ஃபேமிலி வேல்யூ பண்ற படமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பண்ற படமா இருக்கும், நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கும். யூஸ்வலா ஒரு படம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டேக் அவே இருக்கணும்ல, ஒண்ணு நம்மளால அதுல தொடர்பு படுத்திக்க முடியற ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. எமோஷன்ஸ்லாம் கரெக்டா கன்வே பண்ணியிருந்தாங்க. படத்துல லேக்ன்றது எதுவுமே இல்லை, ஃபுல்லா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கம்ப்ளீட்டா போச்சு. நல்லா இருக்கு. இது நல்ல ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் மோஸ்டா ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் இது. ஆனா ஃப்ரெண்ட்ஸை பத்தின்றதை விட ஃபேமிலியை நல்லாவே இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு நிறைய கேமியோஸ் இருக்கு. ஆனா மோஸ்டா எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கு. எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். என்டர்டெயின்மெண்டா தான். உங்க ட்ரீமை ஃபாலோ பண்றது தான் சொல்றாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பரா சேர்ந்து வந்து பார்க்கணும். எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. எல்லா ஏஜ் குரூப்புமே பார்த்தா கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ் பார்த்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். எல்லாருமே படத்தை போய் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு படம் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. படம் வேற லெவல் இருக்கும். நிறைய சீன் எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. நம்ம ரியல் லைஃப் கூடவே நிறைய சீன்ஸ் கனெக்ட் ஆச்சு. மணி மேட்டர்ஸ், அதாவது பணம் எவ்வளவு தேவை அதெல்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் சூப்பரா ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. படம் லேக் ஆன ஃபீலிங்கே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாவே இருந்துச்சு. மோட்டிவேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எல்லாமே மிக்ஸ்டு ஃபிலிமா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அவங்கள பாக்குறப்போ நம்மளோட ரியல் லைஃப்லோட அவங்களும் ஒரு கனெக்டான ஃபீல் கிடைச்சிது. நம்ம அவங்களோட இடத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி நம்ம ஸ்மால் ஏஜ் பசங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். சூப்பரா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பசங்க சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்டர் அவர் டெபியூட் ஃபிலிம் சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்டரா டெபியூட் அவார்டு அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு கனெக்ட் ஆகும். படமா இருக்கும், சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா கனெக்ட் ஆகும். மறக்காம மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்க்க சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப்ல இப்போ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அதுக்கான பாத்தா இருக்கும் செகண்ட் பார்ட். அந்த மாதிரி இருக்கும். மறக்காம காலேஜ் பசங்க எல்லாரும் வாங்க, ஃபேமிலியா வாங்க, எல்லாமே சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்குண்ணா. சீரியஸாவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரொம்ப ரெக்கமெண்டட் மூவி. ரொம்ப ரெக்கமெண்டடு. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கு, எமோஷனலா கனெக்ட் ஆகுது. அண்ட் லேக் இருந்தாலுமே அவங்க அதை மர்ஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவ்வளவுதான் இருந்தது. நிறைய படம் முன்னாடி நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா நிறைய இருந்துச்சு. அதுல இப்போ நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது தேவைதான் இந்த கதை. சோ ரொம்ப நல்லா இருந்தது. லேக் ஒரு சில இடத்துல லைக் என்னன்னா தேவையே இல்லாத அளவுக்கு லைக் ரொமான்ஸ் சீன் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போயிட்டு அவங்க பிரேக்கப் சீன் கொஞ்சம் லைக் லென்த்தா கொண்டு போறது, அது கொஞ்சம் இதுவா இருந்தது. மத்தபடி நல்லா இருந்தது. அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி சொல்ல போனா எமோஷன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அவருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அவர் ஆங்கரா இருக்கட்டும், இல்லைன்னா அவரோட என்னது சோகமா இருக்கட்டும், இல்ல லவ்வா இருக்கட்டும், நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்களும் ஆக்சுவலி நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம யூடியூபரா பாக்குறத தாண்டி அவங்க ஆக்டரா பார்க்கும் போது நல்லா இருந்தது. கண்டிப்பா இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குடான மூவி, பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, அது சொல்ல வேணாம் ப்ரோ, நீங்க போய் பாருங்க. ஆனா எல்லாமே இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் கண்டிப்பா. எதுவுமே இல்லை, லேக் அடிக்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை, எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா ஈக்குவலான ரோல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. படம் ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. NOVP ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இப்ப கூட கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி பேசினவங்க கேட்டாங்க, இது 2K கனெக்ட் ஆகுமா, 90s கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா. ஒரு செட்டிங்கா பாத்தீங்கன்னா 90s திங்ஸ் நமக்கு கேசட் இது அந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் ஆகும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் 2K என்னங்க 90s என்னங்க, எல்லாமே ஒண்ணு தானே. இமோஷன்ஸ் சேம். அதனால எல்லாராலுமே டெஃபினட்டா கனெக்ட் பண்ணிக்க முடியும். படம் ஃபேமிலி வேல்யூ பண்ற படமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பண்ற படமா இருக்கும், நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கும். யூஸ்வலா ஒரு படம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டேக் அவே இருக்கணும்ல, ஒண்ணு நம்மளால அதுல தொடர்பு படுத்திக்க முடியற ஒரு விஷயமா இருக்கணும், ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கணும், நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும், இல்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு ஞாபகப்படுத்தணும்.
இல்ல ஒரு டேக் அவே வந்து என்னன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு ஹோப் கொடுக்கணும், எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி அமேசிங்கான மியூசிக்கோட ரொம்ப சூப்பரா இருக்குங்க படம். எல்லாரோட பொசிஷன்ஸுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து அவங்க யூடியூபர்ஸ், அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தோணாது படத்தை பார்க்கும்போது. இப்போ உங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தங்களை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. ஈவன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. யாருக்குமே வந்து இவங்க நடிக்கிறாங்க, இவங்க யூடியூபர்ஸ் இதுங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது வராது. எனக்கு பர்சனலா இந்த படத்துல வந்து ஒரு 9 மினிட்ஸ் ஷார்ட் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து இருக்கு. டெஃபினட்டா யாரும் அதை மிஸ் பண்ண கூடாது. எல்லாருக்குமே வந்து ஒரு இதை பார்த்துருப்போம், நம்ம லவ் பிரேக்கப் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பை வந்து ஃபீல் பண்ணா எப்படி இருக்குங்கிறது தான் அந்த இன்டர்வல் பிளாக். டெஃபினட்டா பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. லைக் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஆனா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து எப்படி ஒர்க் பண்றது, எவ்வளவு ப்ரெஷரா இருந்ததுலாம். படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. என்னன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி கனெக்ஷன். ஏன்னா வந்து நமக்கு சின்ன வயசுல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நல்லா கனெக்ட் ஆனாங்க. என்னன்னா இந்த இன்டர்வல் பிளாக் அப்பெல்லாம் கொஞ்சம் பேர் ரொம்பவே எமோஷனலா இருந்தாங்க. படம் எங்கேயுமே வந்து லேக் ஆகல, கரெக்டா இதான் பார்த்துன்னு அவங்க கரெக்டா கொண்டு போனாங்க. அதே மாதிரிதான் இருந்தது படம். ரொம்ப ஒன்றும் இதுவாலாம் இல்லை, ட்ராஜடியா இல்லாம கரெக்டா இதுதான் அப்படின்னு சொல்லி போச்சு. போரே இல்லை படத்துல. ரொம்ப ஒரு மாதிரி நாங்க ஜாலியா உட்காந்து ரிலாக்ஸிங்கா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட போங்க, செம்மையா இருக்கும். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸோட போனா ஜாலியா இருக்கும் படம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சஜஸ்ட் பண்றேன், ஃப்ரெண்ட்ஸோட போங்க. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், காலேஜ் எல்லாருமே வந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்கலாம். சைல்ட்ஹுட் தான், சைல்ட்ஹுட் வச்சுதான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்களா. சூப்பரான மூவி. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். மிடில் ஏஜ்ல இருக்கவங்க, வேலைக்கு போறவங்கலாம் பார்க்க வேண்டியது. அவங்க சைல்ட்ஹுட்டே ஞாபகப்படுத்துற மாதிரி சூப்பரான மூவி. கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா நட்பை தாண்டி வேற என்ன, நமக்கு லைஃப் லெசன் தான். லைஃப் லெசன்ஸ் அதில் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஷைன் ஆகும். கண்டிப்பா அந்த மாதிரி லைஃப் லெசன்ஸும் இருக்கு. பார்க்கலாம். மூவி சூப்பரான மூவி, கண்டிப்பா பார்க்கணும்.